Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் தமிழ் புத்தகத்துக்கான இயல் 7 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயல் இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது இது நமக்கு 7வது இயல். இன்னும் ஒரு 2 இயல் கிளாஸ் மட்டும் நம்ம பார்த்தோன்னா இது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ முதலாம் தலைப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதினவர் வந்து யாருங்க, நான் பிச்சமூர்த்தி வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாடலில் எதை முதன்மைப்படுத்தி பாடியிருக்காரு அப்படின்னா கதிரவன் ஞாயிறு இருக்கு இல்லைங்களா, அதை முதன்மைப்படுத்தி பாடியிருக்காரு. ஸோ நீயன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவும் உண்டோ நீருண்டோ என்னிடம் வாழ்த்து பொருளும் உண்டோ கதிரவா கணிந்து வருவாய். ஸோ இதில் யாரை வந்து முதன்மைப்படுத்தி பாடியிருக்காரு அப்படின்னா சூரியனை வந்து முதன்மைப்படுத்தி பாடியிருக்காரு. சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இவரை பற்றின ஆசிரியர் குறிப்பு எல்லாமே வந்து புது சமச்சீர்லையும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இங்கேயும் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இவரோட இயற்பெயர் என்னதுங்க, வேங்கட மகாலிங்கம். ஸோ புனைப்பெயர் தான் என்னது, பிச்சமூர்த்தி. இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவர். சரிங்களா. இவரோட காலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/8/1900 4/12/1976 வரைக்கும் இவரோட காலம் வந்து இருக்குது. இவரோட தொழில் வந்து 1924 1938 வரைக்கும் வழக்குரைஞராக இருந்திருக்காரு. 1938 1954 வரைக்கும் கோவிலில் நிர்வாக அலுவலராக வந்து இருந்திருக்காரு. சரிங்களா. இவர் என்னென்ன எந்த பேஸ் பண்ணி நிறைய எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கதைகள் நிறைய எழுதியிருக்காரு, மரபு கவிதைகள் எழுதியிருக்காரு, புது கவிதைகள் எழுதியிருக்காரு, ஓரங்க நாடகங்கள் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா. ஸோ இப்போ இவர் வந்து வெறும் நூல் தான் எழுதியிருக்காருங்கிறத தாண்டி பார்த்தீங்களா இவர் இதுக்கு ரிலேட்டடாக நிறைய எழுதியிருக்காருங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சொற்பொருள் பார்க்காம வந்துட்டோம் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் மேலே இங்கனக்குள்ளே இருக்குது, குட்டியாக அதனால கவனிக்கல. திரு அப்படிங்கிறது செல்வம், நிவேதனம் அப்படிங்கிறது படைகள் அமுது, கனகம்ங்கிறது பொன், புறவிங்கிறது குதிரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கனகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. கோ அப்படிங்கிறது அரசன். ஆல்ரெடி அரசனுக்கு வேறு பெயர்கள் என்னங்கிறதுல நம்ம கோ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அடுத்தது கடுகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விரைந்து. அவ்வளோதாங்க. சரி, அடுத்து வந்து இந்த நூல் குறிப்பு மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த பாடம் முடிஞ்சிடும். நான் பிச்சமூர்த்தியின் கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் இக்கால இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்திருக்கின்றன. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு இது வந்து புதிய சிறப்புகளை வந்து சேர்த்துருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. பாரதிக்கு பின்னாடி கவிதை மரபில் வந்து திருப்பம் விளைவித்ததில் இவரோட படைப்புகள் தான் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. பாரதிக்கு அடுத்தது இவரது நான் பிச்சமூர்த்தி கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள 83 கவிதைகளில் ஒன்று இப்பொங்கல் வழிபாடு என்னும் கவிதை. அப்போ இதில் வந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது, பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது நான் பிச்சமூர்த்தி கவிதைகள்ங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நூலில் மொத்தமாக 83 கவிதைகள் இருக்குங்கிறது நம்மளால் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா. சரி, அடுத்தது கனகம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து என்னதுங்க, பொன், புறவிங்கிறது குதிரை. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்த லெசன் வந்து போயிடுவோமா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், உழவின் சிறப்பு, கம்பர் எழுதின பாடல். ஸோ உழவின் சிறப்புங்கிற பாடல் எழுதினவர் கம்பர். ஸோ இதோட சொல்லும் பொருளும் வந்து பாருங்களேன், மேலினா கலப்பை அல்லது ஏர், வேந்தருங்கிறது மன்னர், ஆளினா நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், கடல் அப்படின்னு வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன வந்து படிக்கிறோம் அப்படின்னா மோதிரம் அப்படின்னு இந்த பாடலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா. ஸோ அப்போ இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சூழ்வினை அப்படிங்கிறது வந்து உண்டாகும் வறுமை துன்பம். அடுத்து காராளர் அப்படிங்கிறது வந்து மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா. அவ்வளோதாங்க. சரி, ஆசிரியர் குறிப்பு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆல்ரெடி வந்து எல்லா டேட்டாவும் நீங்கள் படித்தது தான். ஓகேங்களா. ஸோ இயற்பெயர் வந்து கம்பர். இவர் பிறந்த ஊர் வந்து எங்கங்க, தேரெழுந்தூர், மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூர். இவர் ஆதரித்தவர், அதாவது கம்பரை ஆதரித்தவர் யார், சடையப்ப வள்ளல். கம்பர் இயற்றிய நூல்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன, கம்பராமாயணம், சரகோபர் அந்தாதி, ஏரெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அடுத்து இவர் வந்து எப்படி சிறப்பிக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்ன்ற சொற்றொடர்களால் இவர் வந்து சிறப்பிக்கப்படுகிறார். இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஆல்ரெடி நம்ம புது சமச்சீரில் படித்தது தான். ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. சரிங்க. வேந்தர் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னது, மன்னர். அடுத்து ஆளி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னது, மோதிரம். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். இது நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அடுத்தது வந்து ஒரு துணை பாடம் இருக்கும். அந்த துணை பாடத்துக்கான நூலும் நூலாசிரியரும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு போதுமானது. அவ்வளோதான். ஸோ தூரத்து ஒளி அப்படிங்கிற துணைப்பாடம் வந்து இருக்குங்க.
ஸோ இது எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகள். இதில் வந்து எழுதினவர் முத்தழகர். அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை அடைமொழி. இலக்கணத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? வேற்றுமை தெரிஞ்சுக்க போகிறோம், அடைமொழிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வேற்றுமைனா என்ன தெரியும்? மொத்தமாக 8 வேற்றுமைகள் வந்து இருக்குது. முதலாம் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது. ஸோ வேற்றுமை உருபுங்கிறது எங்கே வந்து நமக்கு இடம்பெறும்? பெயர் சொல்லோட இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டை செய்யும் உருபுகளை தான் என்னன்னு சொல்லுவோம்? வேற்றுமை உருபுன்னு வந்து சொல்லுவோம். அந்த பெயர் சொல்லுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. சரி, ஆல்ரெடி வந்து நமக்கு தெரிஞ்சது தான். முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு வந்து கிடையாது. 2லிருந்து 7 வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஐயால் கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? புது சமச்சீர் 8வது வகுப்புலேயே நம்ம படித்தோம். ஸோ அதே தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதை விட டேட்டா இங்கே கம்மியாக தான் நமக்கு கொடுத்து ஈஸியாக இருக்குங்க. ஸோ முதல் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா பயனிலை, அதாவது அந்த வேற்றுமை உருபு வந்து கிடையாது. இது என்னன்னு சொல்கிறாங்க? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது 2ஆம் வேற்றுமைக்கு என்னதுங்க? ஐ. அவ்வளோதான், இது நமக்கு தெரியும். 3ஆம் வேற்றுமைக்கு என்னென்ன? ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன். ஓகேங்களா. இந்த 5 இருக்குது. அடுத்தது வந்து 4ஆம் வேற்றுமைக்கு கு. 5ஆம் வேற்றுமைக்கு என்ன இருக்குது? இல்லு, இன்னுன்னு இருக்குது. 6ஆம் வேற்றுமைக்கு அது அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 7ஆம் வேற்றுமைக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கண், உள், மேல், கீழ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேற்றுமை உருபுகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது 8ஆம் வேற்றுமை என்னது? உருபு கிடையாது. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? விழி வேற்றுமை. ஸோ இதை தான் எப்படி கூப்பிடுவாங்க? நண்பா வா அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த நண்பா வா அப்படிங்கிறதே நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் அடிக்கடி வந்து கேட்கப்பட்டிருக்கு. இது என்ன வேற்றுமை அப்படிங்கிறது. ஓகேங்களா. சரிங்க, அவ்வளோதான். அடுத்தது அடைமொழி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அடைமொழியில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க. இனமுள்ள அடைமொழி, இனமில்லா அடைமொழிகள்னு சொல்லிட்டு. சரிங்க, முதல்ல இந்த அடைமொழினா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிலான் இருக்குது. நிலவுன்னு சொன்னாலே தெரியும். ஆனால் அது என்னன்னு சொல்கிறாங்க? வெண்ணிலவு. வெண்மையாக இருக்கக்கூடிய நிலவுன்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்கிறாங்க? வெண்ணிலவுன்னு வந்து சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலவுக்கு அந்த வெண்மைங்கிறது எப்படி வருது? அடையாகி வருது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம்? அடைமொழி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் இனமுள்ள அடைமொழி, இனமில்லா அடைமொழிங்கிறது எப்படி பிரித்து பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஸ்கூல் புக்ஸே வந்து சொல்லலாம். பாடநூல் அப்படின்னு சொன்னால் அது என்ன பாடநூல்னே நமக்கு தெரியாது. அப்போ தமிழ் பாடநூல், ஆங்கில பாடநூல், கணக்கு பாடநூல், இந்த மாதிரி வந்து பிரித்து சொல்லும்போது நம்மளால் ஓகே இந்த புக்கை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இனமுள்ள அடைமொழிங்கிறது அதுதான். ஸோ பிரித்து பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதான் என்னதுங்க? இனமுள்ள அடைமொழி. சரி, இப்போ இதில் அடைமொழிங்கிறது என்னதுன்னா பாடநூல் தான். தமிழ், ஆங்கிலம், கணிதம்ங்கிறது தனித்தனியாக இருக்குது. அதுக்கு பின்னாடி பாடநூல்னு சேர்ந்துக்கிட்டு இருக்க தான் என்னது நமக்கு அடைமொழியாக வந்து இருக்குது. இப்போ இனமில்லா அடைமொழினா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெண்ணிலவுன்னு இருக்குது. வெண்ணிலவுக்கு ஆப்போசிட்டுக்கு வேறு ஏதாவது இருக்கா? கருநிலவுங்கிறது இருக்கா? கிடையாது. இருந்தாலும் அதை என்ன பண்ணுறோம் நம்ம சில நேரங்களில் வந்து யாராவது கலாய்க்கிறதுக்கெலாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வெண்ணிலவுக்கு வந்து இனமானது வேறு எதுவும் கிடையாது. அதை கருநிலவுன்னு நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும்போது அது என்னது? இனமில்லா அடைமொழி. கருங்காக்கை இருக்குது, வெண்காக்கைன்றது ஏதாவது இருக்கா? அப்படி வரும்போது அது என்னது? இனமில்லா அடைமொழிகள். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் அடைமொழிங்கிறது. ஸோ ஜஸ்ட் இது 2 விஷயத்தை பற்றி நீங்கள் உள்வாங்கினீங்கனாலே போதுமானது. அடுத்தது மூவகை போலி. ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மூவகை போலி வந்து நம்ம ஆல்ரெடி புது புக்லேயே படித்தது தான். முதற்போலி, இடைப்போலி, இறுதிப்போலி, கடைப்போலின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இங்கே இருக்க பாருங்கள். போலிங்கிறது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, இறுதிப்போலின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்க, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இறுதிப்போலியை கடைப்போலியும் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி, முதற்போலினா என்னங்க அர்த்தம்? முதல் எழுத்து மாறி வரக்கூடியது முதற்போலி. இடைப்போலினா நடுவில் இருக்கக்கூடிய லெட்டர் மாறுபட்டு வர்றது இடைப்போலி. இறுதிப்போலி கடைப்போலினா கடைசியில் இருக்கக்கூடிய லெட்டர் மாறுபட்டு வர்றதான் கடைப்போலி. சரி, இதில் இன்னொன்று முற்றுப்போலின்னு நம்ம படிச்சிருக்கோம். இருக்கிறது முழுவதுமாகவே மாறி வரும், ஆனால் பொருள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். உங்களை நம்ம படிச்சிருக்கோமா? சரி, முதற்போலிக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இங்கே மஞ்சு அப்படிங்கிறதுல முதல் எழுத்து மாதிரி மைஞ்சு அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதான் என்னது? முதற்போலி. ஆனால் பொருள் வந்து என்னாகாது? மாறுபடாது, அது அப்படியே தான் இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இடைப்போலினா என்னதுங்க? இடையில் வரக்கூடிய எழுத்து வந்து மாறுபட்டு வரும்னு சொன்னேன்னா, இங்கே முரசு, இங்கே முரைசு. அப்போ இங்கே ரா வந்து ரையாக மாறுபட்டு வந்திருக்கு, ஆனால் பொருள் வந்து அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து கடைப்போலி. இறுதிப்போலிங்கிறது என்னது?
பந்தல் அப்படிங்கிறதுல இல்லு வந்து இருன்னு மாறுபட்டு வந்திருக்கு. பந்தல்ங்கிறது பந்தர்னு வந்திருக்கு. அப்போ இது என்னது? கடைப்போலி. ஆனால் பொருள் வந்து அப்படியே தான் வரும். முற்றுப்போலி அப்படிங்கிறதுல 5 அப்படிங்கிறது முழுவதுமாக மாறி 5ன்னு வந்து நம்ம உபயோகிக்கிறோம் இல்லைங்களா? என்ன தான் வந்து மொத்த எழுத்துக்களுமே மாறுபட்டு வந்தாலும் அதோட பொருள் என்னது? 5 ரூபாயை தான் குறிக்கிது. 5ங்கிற லெட்டர் தான் நமக்கு குறிக்கிது. அதனால் இது என்னது? முற்றுப்போலி. அவ்வளோதான். இது ஆல்ரெடி ஃபுல்லாக புது புக்லேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து வந்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் லாஸ்ட்டில் வந்து அகர வரிசையில் எழுத சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக இங்கே வந்து என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? தா வரிசை ஃபுல்லாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தா வரிசை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்? வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போனோன்னா ராபி சேதுபிள்ளை வந்து ஒரு புக்கில் எழுதின சில கோட்ஸ் இல்லை சில நிகழ்வுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பொங்கல் விழா பற்றி ராபி சேதுபிள்ளை எந்த நூலில் வந்து எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலில் வந்து எழுதியிருக்காரு. இதை சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தமிழ் இன்பம்ங்கிற நூலை எழுதினவர் ராபி சேதுபிள்ளைங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்க அப்படின்னா புனல் விழா அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சங்கத்தமிழ் புலவர் வரிசைங்கிற நூலில் கோவிந்தன் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த நூலை எழுதினவர் கோவிந்தன் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கற்றல் மதிப்பீடு வந்து பெருசாக எதுவும் பின்னாடி இருக்காது. ஸோ இப்போ பொங்கல் வழிபாடுங்கிறத எழுதினவர் வந்து யாருங்க? நான் பிச்சமூர்த்தி. உழவின் சிறப்புங்கிறத எழுதினவர் கம்பர். தூரத்து ஒளிங்கிறத எழுதினவர் வந்து முத்தழகர். சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து இந்த பீர்பாலுங்கிறது நமக்கு தேவையில்லை. விழி வேற்றுமைங்கிறது எதுங்க? 8ஆம் வேற்றுமை தான் விழி வேற்றுமை. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்திங்கன்னா 8வது இயல் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து நம்ம எங்கே பார்ப்போம்? அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 8th இயரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.